துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மே மாதம் 22/5/2024 இவை செய்தால் இவை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது. இந்த ஒரு தருணங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவானும், ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி விசாகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த முருகப்பெருமானை இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள். வைகாசி விசாகம் 27 நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரம் என்பது சிறப்புடையது. குரு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 2வதாக இருப்பது விசாகம். முருகப்பெருமானுடைய அவதார நட்சத்திரம். இதன் முதல் 3 மாதங்கள் துலாம் ராசியிலும் 4வது மாதம் விருச்சக ராசியிலும் அமைந்திருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தராசு போல இருப்பார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவார்கள். இரக்க குணம் என்பது இருக்கும். மன அடக்கமும் புலனடக்கமும் இருக்குங்க. அழகிய தோற்றம் கொண்ட கொள்கைகளை உறுதி, வேத சாஸ்திரங்களில் புலமை கொண்டு சிறந்த ஆன்மீகவாதிகளாகவும் பிரசித்தி பெற்று விளங்குவார்கள். விசாக நட்சத்திரத்திலுடைய வைகாசி மாதமாகியது. விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் ஒரு நாள் பௌர்ணமியானால் அது வைகாசி மாதமாகும். வைகாசி மாதம் மிக விசேஷமானது. ரிஷபராசி மாதம் என்று சொல்வார்கள். சூரியன் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் காலம் வைகாசி மாதம். அந்த மாதம் முழு நிலவு நாளில் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருக்குங்க. பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு விசேஷம். திருவோண நட்சத்திரமும் திருமாலுக்கும், திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கும் உரியதுங்க. இந்த நட்சத்திரத்தை வைத்து பெருமாளுடைய பெயரை திருவோணத்தான் என்றும், சிவனுடைய பழைய பெயரை திரு ஆதிரையான் என்றும் சொல்லும் வழக்கம் என்பது உண்டு. முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பானது என்பதால் கார்த்திகையான் என்கின்ற ஒரு பெயரும், வைகாசி நட்சத்திரம் உரியது என்பதால் விசாகன் என்றும் அழைப்பது வழக்கங்க. வி என்றால் பறவை, அதாவது மயில். சாகன் என்றால் பயணம் என்று பொருள். மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படுங்க. விசாகம் எழுதிய 18 புராணங்களில் காந்தம் எனக்கூடிய கந்த புராணமே மிகப்பெரியது. 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது. மற்ற எல்லா புராணங்களும் சேர்ந்தே 3,00,000 ஸ்லோகங்கள் தான். ஆனால் முருகனுடைய பெருமையை இந்த புராணம் என்பது விளக்குகின்றது. பரமேஸ்வரன் இமவான் மகளானிய உமையை மணக்கின்றாருங்க. பிரம்மனிடம் பெரும் வரம் வாங்கிய சூரபத்ரனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவனிடம் முறையிடுகின்றனர். அவரும் தேவர்களுடைய குறையை தீர்க்க ஒரு குமாரனை தருவதாக வாக்களிக்கின்றார். 5 திருமுகங்களோடு அதோ முகம் என்கின்றார். 6 திருமுகங்கள் உள்ள 6 நெற்றிக்கண்களிலும் 6 பொறிகள் கிளம்புகின்றன. அந்த பொறிகளை வாயுவும் அக்னியும் ஏந்தி வைந்து சரவண பொய்கையில் சேர்த்து விடுகின்றனர். அந்த பொய்கையில் பூத்த 6 தாமரை மலர்களில் இந்த பொறிகள் 6 குழந்தைகளாக மாறுகின்றனர். இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பாலூட்டி வளர்க்கின்றனர். இந்த கார்த்திகை நெய்க்கான சிவபெருமான் உமையாளோடு சரவண பொய்கை வருகின்றாள். அம்மை குழந்தை 6 சேர்த்து எடுக்க 6 குழந்தைகளும் சேர்ந்து 6 முகத்தோடு கூடிய ஒரே பிள்ளையாக மாறுகின்றார்கள். அவனே கந்தன் என்றும் 6 முகன் என்றும் அழைக்கப்படுகின்றான் என்று முருகன் திரு அவதார கதையை தட்சியவர் கந்த புராணத்திலேயே விளக்குகின்றார். விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கே அமைய பெற்றது. இதனால் முருகனுக்கும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகங்க. இந்த நாள் ஜோதி நாள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு. உயிர்களுக்கு நேரும் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவன் 6 முகங்களை தோன்றி தன்னுடைய திருவிளையாடலால் குழந்தையான ஒரு நாள். அதே போல ராணிகள்
தாவரங்கள் மற்றும் எல்லா ஓருயிராகி இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை விளக்குவதே இந்த நாள் கருத்தாகும். இந்த நாள் தேவர்கள் விரதமிருந்து ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடுபவர்கள். புத்த பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி விசாகத்திலேயே ஆகுங்க. இந்த நாளிலேயே வைணவத்தில் ஆழ்வாரும் ஆச்சாரியருமான நம்மாழ்வார் பிறந்தார். அதே போல் திருநவதி, திருக்கண்ணபுரம், காஞ்சிபுரம் முதலிய திருத்தலங்களில் வைகாசிபுர உற்சவம் என்பது மிகு சிறப்பாக நடைபெறும். இந்த நாளில் ஆறுமுகனை வழிபடுவதற்கான ஒரு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, கந்தனை ஆறுமுகனாக வழிபடுவதற்கான ஒரு காரணத்தை திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் விளக்குகின்றாருங்க. குழந்தை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம், பக்தர்களுக்கு அருள ஒரு முகம், வேள்விகளை காக்க ஒரு முகம், உபதேசம் புரிய ஒரு முகம், தீயோரை அழிக்க ஒரு முகம், பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முகம். அதனால்தான் சரவணபவ எனக்கூடிய 6 எழுத்து மந்திரத்தால் வேலன் முகம் வந்தது என்று நக்கிறார். 6 குண்டலிகன் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 6 படை வீடுகளும் 6 குண்டலினிகளாக விளங்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம், மூலாதாரம், திருச்செந்தூர், ஸ்வஸ்திகானம், அதே போல் பழனி, மணிப்புரகம், சுவாமிமலை, அநாகதம், திருக்கணிகை, விசுத்தி, பழமுதிர்ச்சோலை, ஆஞ்ஞை, ஏறுமயில் ஏறி விளையாடி முகம் ஒன்று, முருகனுடைய வாகனம் மயில். முருகன் மயில் மீது ஆடி வருவது கண்டிருக்கின்றோம். ஞான பழமான மாம்பழத்திற்காக முருகன் உலகை சுற்றி வருவதற்கு உதவிய மயில் மந்திரமது. சூர சம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலாக உருமாறி முருகனை தாங்கியது என்பது தீபமயில். சூரனை 2ஆக பிளந்து வந்த மயில் அசுரமயில். சின்னஞ்சிறு விளையாட்டு பிள்ளையாக ஏறுமையில் ஏடி விளையாடும் முருகனை ஆயுதத்தை அடுத்த நனிப்பள்ளி என்னும் கூடிய ஒரு தளத்தில் சிற்ப சிலை வடிவமாக நாம் தரிசிக்கலாங்க. அது மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் அடுத்த குருசீலாப்பட்டு அருகே அமைந்துள்ளது மயில்பாறை முருகன் கோவில். இந்த கோவில் அடுத்து வனப்பகுதியின் நடுவில் மயில்கள் ஆடும் சோலை வனமாக அமைய பெற்றிருக்கின்றது. எனவே இதற்கு மயில்பாறை என பெயர் பெற்று விளங்குகின்றது. தெய்வானை திருமணத்தை விட வள்ளி திருமணம் என்பது விசேஷம். தெய்வானை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள முருகனே தேடி வந்தான். நாடகங்களிலும் வள்ளி திருமணம் என்பது சிறப்பு. அருணகிரிநாதரும் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று என்று இந்த திருமணத்தையே முதன்மைப்படுத்தி பேசுகின்றாருங்க. முருகனுக்கு வள்ளி கணவன் என்று பெயர் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேலிமலை. குமாரர் கோவில். முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் இடையே காதல் வேள்வி நடந்த ஒரு மலை என்பதால் இதற்கு வேள்வி மலை என்றும் பெயர். இதுவே பின்னர் வேள்வி மலையாக மருவியது. வள்ளியை முருகப்பெருமான் காதலித்த காலகட்டம் என்பது. அப்போது வள்ளியின் உறவினர்கள் வள்ளியை தேடி அங்கே வர வள்ளியுடன் இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறினார் என்கின்றது புராணம். எனவே இங்கு வேங்கை மரத்திற்கு சிறப்பு உண்டு. வருடந்தோறும் இங்கு வைகாசி விசாகம் திருநாளில் 6ஆம் நாளன்று மஞ்சள் தடவிய ஒரு தாளில் எழுதப்பெற்ற வள்ளிக்கு சொந்தமான உடைமைகளின் விவரம் என்பது தேவஸ்தானம் ஊழியர் ஒருவரால் இங்கு வாசிக்கப்படுகின்றது. இங்கு பல வகை காவடிகள், துலாவாரம், பிடிப்பணம், கையளவு காசு, வாரிசுதல், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல், சோறூட்டுதல், காது குத்து, மாவிளக்கு ஏற்றுதல், உப்பு மிளகு காணிக்கை செலுத்துதல், அரிசி பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் காணிக்கை செலுத்துதல், அங்க பிரதேசனம், மயில்களுக்கு பொறிக்கடலை தானியங்கள் வழங்குவது போன்ற நேர்த்தி வழிபாடுகள் நடக்கின்றன. கோவிலிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குகையை வள்ளி குகை என்பர். முருகப்பெருமான் மற்றும் வள்ளியினுடைய திருமணம் இந்த பகுதியில் நடந்ததாக கருதப்படுகின்றது. முருகர் வள்ளி திருமண சம்பவத்துடன் தொடர்பு கொண்ட திணைப்புணம் வள்ளிச்சோலை, வந்தச்சோலை, அது மட்டுமில்லாமல் கிழவன் சோலை ஆகிய இடங்கள் உள்ளன. வள்ளி தேவி நீராடிய ஒரு சுனை அருகே பாறையில் விநாயகர், வேலவர், வள்ளி தேவி ஆகியோரது புடைப்பு சிற்பங்களை நம்மால் காண முடியுங்க. கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை. இங்கு கோவிலில் உள்ள முருகன் 6 கரங்களுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றாருங்க. இங்கு முருகனுடைய இடப்பக்கத்தில் மயில் உள்ளது.
ஆலயத்தில் உள்ள 100 தூண்களிலும் ராமர் மற்றும் ஆஞ்சநேயருடைய உருவங்கள் காட்சியளிக்கின்றனர். விராலிமலை, மூலவர் இப்படிப்பட்ட இந்த வைகாசி திருநாள் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரும் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் அதற்கான ஒரு சிறு முயற்சியை தொடங்குனீங்க அப்படின்னா, அந்த முயற்சி காட்டுத்தீ, அதாவது சிறு தீப்பொறி எப்படி காட்டையே ரொம்ப காட்டுத்தீ மாதிரி பரவ வைக்குமோ, அதே மாதிரி உங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த முருகப்பெருமானை இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது, நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி, வணக்கம்.